ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு லஞ்ச் மெனு தான் பார்க்க போகிறோம். வாங்க இந்த வீடியோவில் என்ன செய்யுங்கிறது காட்டுறேன். ஃபஸ்ட்டு நான் சிக்கன் கிரேவி தான் பண்ண போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் சிக்கனை ஊற வைக்க போகிறேன். அதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர், கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு, கொஞ்சோண்டு மிளகாய்த்தூள், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். நார்மலாக செய்கிற சிக்கன் கிரேவி மாதிரி இல்லாமல் கொஞ்சம் மசாலாவெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக வறுத்து நம்ம செய்ய போகிறோம். இப்போ சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கொஞ்சம் நேரம் ஊறிக்கிட்டு இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி நம்ம மசாலா வறுத்து அரைச்சிடலாம். அதுக்கு நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 4-5 வரமிளகாய், 2 ஏலக்காய், 1 அன்னாச்சி பூ, 2 கிராம்பு, கொஞ்சோண்டு பட்டை, இதை எல்லாத்தையும் நல்லா ட்ரையாக வறுத்துடலாம். அடுப்பை கம்மி பண்ணி வச்சுட்டு கருகிராமல் அதோடைய ஸ்மெல்லு வர வரைக்கும் இதை நல்லா நம்ம வறுத்துடலாம். இதோடு முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ மிளகாய் வத்தல் நல்லா உப்பி வந்திருக்கு. இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பாக வர்ற வரைக்கும் இதை நம்ம வறுக்கணும். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு இது கருகிராமல் வறுத்தெடுக்கணும். கருகிருச்சுன்னா வேஸ்ட்டாக போயிடும். அதனால் மெதுவாக அடுப்பை வச்சு நம்ம பொறுமையாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா வறுத்தாச்சு. இது ஆறிக்கிட்டு இருக்கட்டும். நெக்ஸ்ட் நம்ம தாளித்து விட்டுறலாம். அதுக்கு பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கேன். ஹீட் ஆகிடுச்சு. எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் நல்லெண்ணெயும் கொஞ்சம் சன்ஃப்ளவர் ஆயிலும் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துருக்கேன். இப்போ கொஞ்சோண்டு கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தையும் சேர்த்துடலாம். நான் இதுக்கு 2 பெரிய வெங்காயம் எடுத்திருந்தேன். அது சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ இது நல்லா வதங்கி வரணும். இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ வெங்காயம் கொஞ்சம் சாஃப்டாக வதங்கி வந்திருக்கு. இப்போ கொஞ்சம் நான் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்து இதையும் லைட்டாக வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக வரணும். அது வரைக்கும் நம்ம இதை வதக்கணும். இப்போ மூடி வச்சிடலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்ததையும் பொடி பண்ணிடலாம். நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் பாருங்கள் நல்லா கோல்டன் கலராக வதங்கி வந்திருக்கு. இந்த அளவுக்கு நம்ம வெங்காயத்தை வதக்கிடணும். இப்போ கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன். நம்ம சிக்கன்லேயே கொஞ்சம் இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கோம். அதனால் கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கிறேன். அதையும் ஸ்மெல்லு போகிற வரைக்கும் இதை நம்ம வதக்கிடலாம். இப்போ நம்ம ஊற வச்சுருந்த சிக்கனையும் இது கூட நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். சிக்கனுடைய கலர் சேஞ்ச் ஆகி வரணும். அது வரைக்கும் நம்ம சிக்கனை எண்ணெயில் வதக்கிடலாம். அடுப்பு நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். இப்போ சிக்கன் கொஞ்சம் வதங்கி வரட்டும். இப்போ இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம இதை மூடி வச்சிடலாம். இப்போ சிக்கன் கொஞ்சம் லைட்டாக வதங்கி வந்திருக்கு. தண்ணியும் நல்லா விட்டுருக்கு. இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருந்த மசாலா சேர்த்துடலாம். எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம சேர்த்துக்கணும். நான் இப்போ எல்லா பொடியுமே சேர்த்துக்கிறேன். இது 1/2 கிலோ சிக்கனுக்கு இந்த பொடி கரெக்டாக இருக்கும். பொடி சேர்த்து இப்போ சிக்கனோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். சிக்கனும் கூட நல்லா பொடி மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. நான் கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கிறேன். எல்லா மசாலாவும் ஒன்றா சேர்ந்து வதங்கி வரணும். அதுக்கான சும்மா ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்தா போதும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கொஞ்சம் நேரம் வெந்து வரட்டும். அதை மூடி வச்சிடலாம் ஒரு 5 மினிட்ஸ்க்கு. இப்போ சிக்கன் பாதி அளவுக்கு வெந்திருக்கு. இப்போ சிக்கன்லாம் நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இதை நம்ம வதக்கணும். இப்போ சிக்கன் இன்னும் வேகலை. அதனால் நான் இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சுக்கிறேன். இப்போ சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது இப்போ ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணோம்னா நம்மளுடைய சிக்கன் கிரேவி ரெடி ஆயிரும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஜீரா ரைஸ் பண்ணிடலாம். அதுக்கு பாத்திரம் வச்சுருக்கேன். பாத்திரம் ஹீட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறேன்.
நெய் வந்து உருகுனதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகம் சேர்த்துக்கிறேன். சீரகம் நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் எண்ணெயில் வந்து வறுத்து எடுத்துகிட்டு கொஞ்சோண்டு கருவேப்பிலை, கொஞ்சோண்டு காஞ்ச மிளகாய் வந்து சேர்த்துக்கிறேன். இதை நல்லா வந்து எண்ணெயில் வதக்கிட்டு நம்ம வடித்து வச்சுருந்த சாதத்தை போட்டு மிக்ஸ் பண்ணால் நம்மளுடைய ஜீரா ரைஸ் வந்து ரெடி ஆயிரும். கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லியும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ வடித்து வச்சுருந்த சாதத்தை வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து உப்பு எதுவும் சேர்க்க தேவையில்லை. ஏன்னா நம்ம சாதமே வந்து உப்பு போட்டு தான் வடித்து வச்சுருக்கோம். அது மாதிரி ஜீரகம் சேர்க்குற இதுலேயும் கொஞ்சம் உப்பு வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம உப்பு வந்து சேர்க்க தேவையில்லை. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து ஜீரா ரைஸையும் சிக்கன் கிரேவியும் வந்து தயாராகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த காம்பினேஷனில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுங்கிறத உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து ஜீரா ரைஸும் சிக்கன் கிரேவியும் தயாராகிடுச்சு.